ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சுண்டைக்காய் குழம்பு. அதுக்கு சைடிஷாக சௌசௌ கூட்டு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் துவரம் பருப்பு 1 டம்ளர் அளவுக்கு, 1 டம்ளர் இல்லை அரை டம்ளர் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. மொட்டாக வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சௌசௌவை இந்த மாதிரி கட் பண்ணி அது கூட உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் துவரம் பருப்பு இல்லைனா பாசிப்பருப்பு கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்கும். இதை இந்த மாதிரி நல்ல மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறோம். நம்ம இந்த சௌசௌ கூட்டில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ்க்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணும். கால்சியம்ங்கிறதுனால நம்ம முட்டு வலி, கால் வலி எல்லாத்துக்குமே கால்சியம் சத்து இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த சௌசௌ கூட்டு நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மஞ்சப்பொடி போட்டு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் தேங்காய், சீரகம், வெங்காயம், வெள்ளைப்பூடு, மிளகாய் இவ்வளவும் போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன், நீங்கள் பெரிய வெங்காயம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் போட்டு இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. இது தண்ணி கொஞ்சம் ஊற்றி தான் அரைக்கணும். அப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு, கடுகு, உளுந்து, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இவ்வளவும் போட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி இந்த மாதிரி தாளித்து சேர்த்துக்கலாம். இப்படி செஞ்சால் சுவையான சௌசௌ கூட்டு ரெடி. இப்போ வத்த குழம்புக்கு தேவையானதை நம்ம பார்க்கலாம். சுண்டைக்காய் குழம்புக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், வத்தல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இவ்வளோ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டுறோம். இதை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக பட்டு படாமையும் வதக்குற மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. அதை திரிச்சிட்டு அது கூட தேங்காயும் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி பேஸ்ட் வச்சுக்கிடுதோம். அந்த பேஸ்ட்டு கூட புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு அதையும் இதில் போட்டு நல்லா கரைச்சிக்கிடுதோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட மல்லிப்பொடி, இது வீட்டில் திரிச்ச பொடி. நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தனியாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் மல்லிப்பொடி போட்டிருக்கோம். அது கூட மஞ்சப்பொடி, சிறிதளவு உப்பு உங்களோட ஆப்ஷனல், தேவையான அளவு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. நான் பச்சை சுண்டைக்காவை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயம், பச்சை சுண்டைக்காய், தாளிக்கிற வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு இவ்வளவும் சேர்த்து போட்டு வதக்கிக்கிடுதுங்க. கடுகு போட்டுக்கிடுதீங்க. அதுக்கப்புறம் இவ்வளோத்தையும் போட்டு வதக்கி நம்ம கரைச்சி வச்ச குழம்பு தூக்கி இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. சிம்லையும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு கொதிக்க விட்டால் சுவையான வத்தல் குழம்பு, சுண்டைக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.